ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? மானிடம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. மானிடம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையிலும் வென்றிடுவோம். இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையிலும் வென்றிடுவோம். இறையாட்சி மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது பொதுக்காலத்தினுடைய 13ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்து சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நிறைவாக அவருடைய அனைத்து ஆசீர்வாதத்தை நினைத்து மகிழ்ச்சியோடு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நன்றி சொல்லுவோம். இன்றைய வாசகங்களும் கடவுள் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்னும் அழுத்தமாக எடுத்து வைக்கிறது. அந்த நன்றி பெருக்கோடு இந்த கல்வாரி பள்ளியில் நாம் அனைவருமே பங்கெடுப்போம். சிறப்பான விதத்தில் நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இன்னும் இந்த நோயினுடைய தொற்றினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாம் அன்றாடுவோம். அந்த நல்ல தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த கல்வாரி பள்ளியில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். சிறப்பான விதத்தில் குமார் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்தை எண்ணி பார்த்து இந்த குடும்பத்தார் நன்றி பலியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும் அவருக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். விக்டர் அமல்ராஜ், ஜெய ஜாஸ்மின் இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கு நன்றியாக இந்த பலியை ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களையும் தொடர்ந்து இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த கல்வாரி பள்ளியில் உருக்கமாக மன்றாடுவோம். பால்ராஜ், பெல்லா இந்த குடும்பத்திற்கு இறைவன் நல்ல மன அமைதியையும் உடல் உள்ள சுகத்தையும் இவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டுமாய் இந்த பலியை ஒரு கருத்து பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களுக்காகவும் இந்த கல்வாரி பள்ளியில் நான் உருக்கமாக மன்றாடுவோம். அதோடு நம்மிடம் யாரெல்லாம் இந்த ஜெப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த கல்வாரி பள்ளியில் நான் உருக்கமாக மன்றாடுவோம். இந்த நல்ல தேவன் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த கல்வாரி பள்ளியில் நான் பங்கெடுப்போம். இந்த பலியை ஒரு பக்தி பலியாக, பயனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்குறைகளை, பாவக்கரைகளை, பலவீனங்களை ஒரு நிமிடம் கண்களை மூடி அலசி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்ப வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்க வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையுமே மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உலகினிலே நன்மனதோக்கு அமைதியாக உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உமது அருளாவும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் திருக்குமாரனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 13 முதல் 15 மற்றும் அதிகாரம் 2, இறைவசனங்கள் 23, 24. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பதில்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர்.
ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 7, 9 மற்றும் 13 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாய் இருக்கும்போது அவர்கள் உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாய் சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைவுபடவும் இல்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளதன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார், ஒளிர செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 21 43 வரை. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர்
மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உமது நம்பிக்கை உன்னை குணப்படுத்திற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்து அவர்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோப்பின் சகோதரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவனுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவரிடம், தலித்தாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவும் கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உண்பதும் உடுத்துவதும் தான் வாழ்க்கை என்றால் அதை புல்லும் செய்யும் புழுவும் செய்யும். மானிடா, நீ எதற்கு? இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்று இந்த 3 வாசகங்களையும் நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, முதல் வாசகம் சாலமோன் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்தில் இறைமகன் இயேசு சாவை கொடுப்பதற்காகவோ அல்லது நச்சுத்தன்மை வழியாக பாவத்தின் வழியாக மனிதனை அழிப்பதற்காகவோ நம்மை படைக்கவில்லை, இந்த உலகத்தை உண்டாக்கவில்லை. மாறாக நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பதற்காகவே அவர் உண்டாக்கினார், அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கிறார். அதை இன்னும் தெளிவாக ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இறைமகன் இயேசு எந்நாளும் நமக்காக இருக்கிறார். அதாவது நிரந்தரமாக நம்மை வாழ்விப்பதற்காக இருக்கிறார். அதைத்தான் யோவான் நற்செய்தியில மிக தெளிவாக நமக்கு பல இடங்களிலே கோடிட்டு காட்டப்படுகிறது. அதாவது
வாழ்வின் ஊற்றாக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்தில் 26வது வசனத்துல, நான் தான் வாழ்வின் ஊற்று, உங்கள் வாழ்வை என்றுமே வளப்படுத்த வந்தவர் என்பதை அவர் அங்கு விரிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 14வது வசனத்துல இறைமகன் இயேசு, நான் அந்த ஜீவ நதியாக ஊற்று தண்ணீராக இருக்கிறேன், அழியாத நீராக என்றுமே உனக்காக இருக்கிறேன் என்பதை மிக ஆழமாக அழுத்தமாக நமக்கு எடுத்து வைக்கிறார். இன்னும் ஒருபடி நாம் மேலே பார்க்கும் பொழுது, வாழ்வு தரும் நீர், அதாவது உணவு நானே, அழியாத உணவை நான் உனக்கு கொடுக்கிறேன். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் 48வது வசனத்தில் நமக்கு அதை எடுத்து வைக்கிறார். வாழ்வு தரும் ஒளியை நான் உனக்கு கொடுக்கிறேன். 8வது அதிகாரத்தில் மிக தூயாக 12வது வசனத்தில் வாழ்வு தரும் இன்னும் தூய ஆவியை நான் உனக்கு கொடுக்கிறேன். அதே யோவான் நற்செய்தியில 6வது அதிகாரத்தில் இவ்வாறு நான் உனக்கு முழு வாழ்வை கொடுக்க வந்துகிறேன், அழிக்கக்கூடிய வாழ்க்கை கொடுக்கவில்லை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒரு முனிவரும் அவருடைய சீடரும் ஒரு ஆத்தங்கரையில் அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆத்தங்கரையில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆற்றினுடைய எச்சில கடைசியில ஒரு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தேலானது தண்ணியில தவறி விழுந்து கிடக்கு. விழுந்து அது எப்படியாவது முந்தி அடிச்சுட்டு மேலே வரலான்னு பார்த்துட்டு அதால முடியலை. தண்ணியில உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது. இதை இந்த குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்த உடனே இந்த குரு ஓடி போய் இந்த தேலை பொண்ணாச்சு காப்பாற்றி விடலாம்னு சொல்லி அப்படியே தூக்குறாரு. தூக்கும் பொழுதுலாம் அந்த தேலை கொட்டுது. மறுபடியும் தூக்குறாரு, மறுபடியும் கொட்டுது. பல தடவை அதை ட்ரை பண்றார், பல தடவை அவர் தூக்கும் பொழுதெல்லாம் கொட்டுது. இந்த சீடர் ஓடி வந்து, ஐயா உங்களுக்கே தெரியும் இந்த தேருடைய குணத்தை அது மாத்திக்காது, அது கொட்டுற தேலை நீங்க காப்பாற்றணும், விட்டுட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் அந்த குரு என்ன செஞ்சார், கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்து அதை காப்பாற்றி கரையில் விட்டுட்டு அவனுடைய சிஷியனை பார்த்து சொன்னாராம், கொட்டுறது தேளின் குணம், ஆனால் அதை காப்பாற்றுவது தான் குருவின் குணம். இறைமகன் இயேசு மிக தெளிவாக இன்றைய வாசகங்கள் வழியாக சொல்வது இதுதான். பாவத்தினாலும் பலவீனத்தினாலும் சாவினாலும் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்று மனிதனை நாம் துளைத்துக் கொள்வது நம்முடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் இறை இயல்பு, அந்த கடவுளின் தன்மை நம்மை முழு வாழ்வுக்கு இட்டு செல்வது, நிறை வாழ்வுக்கு கொண்டு போவது. அதைத்தான் அதாவது பவுலடிகளார் 2ஆம் வாசகத்தில் மிக தெளிவாக சொல்கிறார் பாருங்க. நமக்காக அந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அந்த மிகப்பெரிய வல்லமை நிறைந்த தெய்வம் ஏழையாக மாறினார். நாமெல்லாம் பணக்காரனா இருக்கணும், நம்மளாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே ஏழ்மை நிலைக்கு அவர் தள்ளி கொண்டார். அவருடைய ஏழ்மையில் நாம் வசதி படைத்தவராக இருக்கிறோம் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஏனெனில் அந்த வறுமையை போக்கக்கூடிய வல்லமை உனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லாமல் பவுலடிகளார் அந்த கொரிந்திய மக்களுக்கு சொல்லுகிறார். நற்செய்தி வாசகத்தில் 2 புதுமைகள் நடக்கிறது. அந்த 2 புதுமைகளும், ஒன்று சாவு, இன்னொன்னு பாவம். இந்த 2ஐயும் தான் எடுத்து வைக்கிறது. ஒன்னு சாவு, இன்னொன்னு பாவம். அந்த முதல் புதுமையை பாருங்களேன். அந்த மறைநூல் அறிஞர், அவர் மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த ஒரு அறிஞர். அவர் இறைமகன் இயேசு நம்பிக்கை வைத்து ஓடி வந்து, போதகரே, காலில் விழுந்து வணங்கி கேட்கிறார், என் மகள் சாக கிடக்கிறார், செத்து கொண்டிருக்கிறார், நீர் வந்து உன் கையை அவள் மேல் வைத்தாலே அவள் சுகம் பெறுவார். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, நம்பிக்கை. இறைமகன் இயேசு இவருடைய நம்பிக்கையை பார்த்த உடனே சொல்லுகிறார், போங்க நான் வர்றேன், அவள் பிழைத்துக் கொள்வார், போங்க அப்படின்னு. வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இன்னொரு புதுமை நடக்குது. அதாவது இந்த புதுமையில, அதாவது முதலே சாவிலிருந்து ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். இறைமகன் இயேசு அந்த இடத்துல அங்க போய் அவருடைய போய்கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு புதுமை நடக்கிறது. அந்த புதுமைக்கு மத்தியிலே இன்னொரு செய்தி அங்கிருந்து வருகிறது, உன் மகள் இறந்து விட்டால் இனி ஏன் போதகரை தொந்தரவு செய்கிறாய். இறைமகன் இயேசு அங்கு போய் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவள் இறக்கவில்லை, அவள் உறங்குகிறார். நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே நம்முடைய திருக்குறள் ஒன்று இருக்கிறது. அதாவது 339வது திருக்குறள். அந்த திருக்குறள் எப்படி வரும், உறங்குவது போலும் சாக்காட்டுறங்கி விழிப்பதும் போலும் பிறப்பு. அதாவது
நம்முடைய இறப்பானது உறங்குவது போன்று இருக்குமா, விழித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய அது பிறப்பாக இருக்கும். இறைமகன் இயேசு அந்த வார்த்தையை இங்கு சுட்டி காட்டுகிறார். இவள் உறங்குகிறாள் என்றால் இந்த இறப்பு என்பது இந்த உறக்கத்திற்கு சமம். நாம் அழிந்து போக மாட்டோம். இந்த இறப்பு என்ற தன்மையிலே இந்த உலக வாழ்வையிலே நாம் உறங்கி விடுகிறோம். நிலை வாழ்விலே நாம் உயிர்ப்பெடுக்கிறோம். அதுதான் பிறப்பெடுக்கிறோம். நாம் எப்பொழுது இந்த உறக்கத்திலிருந்து விழித்தெடுக்கிறோமோ அப்பொழுது நம்மளுக்கு ஒரு மறுபிறப்பு நமக்கு வந்துவிடும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த சிறுமியின் வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு நிலையான வாழ்வை கொடுக்க வந்தேன், நிலையான என்றுமே அழிக்க முடியாத ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வை உங்களுக்கு நான் கொடுக்க வந்தேன் என்பதை அங்கு சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது சாவு. அந்த சாவிலிருந்து பாவத்துக்கு வருகிறார். அங்கு இடையில 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கு என்ற அந்த நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சுட்டி காட்டப்படுகிறார். எல்லா மருத்துவர்கிட்டையும் போயிட்டான், எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அவருடைய உடலானது இன்னும் பலவீனமாய்க்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இந்த உலக மருத்துவத்தில் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட அல்ல, மாறாக இறைமகன் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட உடனே அவள் மீது ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த நம்பிக்கை உதித்தெடுக்கிறது. அந்த ஆசீர்வாதம் நிறைந்த நம்பிக்கை என்னன்னா, நான் இறைமகன் இயேசுவால் நான் குணப்படுத்தப்படுவேன். அதுவும் எப்படி? அவர் என்னை தொட்டு குணப்படுத்துவார் என்று அல்ல, அவருடைய மேலுடைய தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்ற அந்த நம்பிக்கையானது அவருடைய உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கிறது. இந்த நம்பிக்கையால் உந்தி தள்ளப்பட்டு அவரை நோக்கி ஓடி வருகிறாள். ஓடி வந்து அவருடைய கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. அவருடைய மேலுடைய தொடுகிறார். இங்க பாருங்க, அங்க பாவம் இருக்கிறது. பாவம் இந்த இடத்துல எங்க இருக்கிறது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது இரத்தப்போக்குடைய ஒரு பெண்மணியானவள் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. எங்கு மக்கள் கூட்டம் இருக்கிறதோ அந்த இடத்துல வந்தாலே அது பாவம். அது மட்டுமல்ல, இந்த இரத்தப்போக்குடைய இந்த பெண்ணானவள் யாரையும் தொடக்கூடாது. தொட்டா தீட்டு. இதுதான் இந்த சமுதாயத்தினுடைய வழக்கம். அது பாவம் என்று கருதப்பட்டது. இந்த பாவத்தை இந்த பெண்மணி செய்கிறாள் என்று அவர்கள் சட்டத்தின் முன்னாடி கொண்டு வருகிறார். அதாவது இவர் தொட்ட உடனே சுகம் பெற்று விட்டால், இவர் தொட்ட உடனே சுகம் பெற்ற உடனே இறை வல்லமையானது அவருடைய மேலுடையிலிருந்து சென்று கொண்டிருப்பதை இறைமகன் இயேசு உணர்ந்து திரும்பி பார்த்து சுற்றுமுற்றும் என்னுடைய மேலுடைய யார் தொட்டது? அப்போ இந்த இடத்துலதான் அப்போஸ்தலர்களுக்கு அந்த சீடர்கள் கேட்கிறாங்க, என்ன போதகரே, இவ்வளவு மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில எல்லாம் நெருங்கி கொண்டு வருகிறாங்களே, எல்லாம் தான் தொட்டிருப்பாங்க, அப்ப பர்டிகுலர் நீங்க யாரையும் மேலுடைய தொட்டது கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? அங்குதான் நம்முடைய விசுவாசத்தை நம்ம எடுத்து பார்க்கணும். இறைமகன் இயேசு எதையுமே சொல்லாம மறுபடியும் சுற்றி பார்க்கிறார். விசுவாசத்தினால் அவருடைய வல்லமையை பெற முடியும் என்பதை அங்கு சுட்டி காட்டுகிறார். வேற எந்தனாலும் ஆண்டவருடைய வல்லமை நம்மால் பெற முடியாது. ஒரு மனிதனுடைய உண்மையான ஊற்றெடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த நம்பிக்கையால் அல்லது விசுவாசத்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய வல்லமையை பெற முடியும் என்பதை அந்த இடத்துல கடவுள் அங்கு தெளிவுபடுத்துகிறார். திரும்பி பார்த்த உடனே இந்த பெண்மணியுடைய உள்ளத்திலே ஒரு உறுத்தல். சாட்சியாக வெளிவருகிறாள். இந்த பெண்மணி சாட்சியாக வெளி வந்து அவள் தான் சொல்லுகிறார், ஐயா, நான் தான் உங்களுடைய ஆடையை தொட்டேன் என்று மட்டும் சொல்லல, அவளுக்கு நடந்த எல்லாத்தையும் அவன் சொல்லுகிறாள். அப்பொழுது இறைமகன் சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, உன்னை சுகப்படுத்தியது, போ மகளே. இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து பெற தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில நம்முடைய நம்பிக்கையை குறுக வைப்பது அல்லது குன்ற வைப்பது இந்த ரெண்டும் தான். ஒன்று சாவு என்ற பயம், இரண்டாவது பாவம் என்ற பயம். இந்த சாவும் பாவமும் இன்று வரை நமக்கு நிலை வாழ்வில் இருந்து இன்னும் அடிமட்ட, அதாவது தட்டி கீழே போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமையான செயல்கள். எப்போ என்னிடத்துல அந்த பாவம் என்ற பயம் அதிகமாக ஓங்கி ஓங்கி இருந்து கொண்டிருக்கிறதோ அப்பொழுது என்னுடைய விசுவாசத்திலே பலவீனம் ஆகிவிடும். என்னிடத்துல அந்த உண்மையான உயிர் உள்ள அந்த விசுவாசத்தை ஆண்டவரிடம் எடுத்து வைக்க முடியாது. பல நேரங்களில்
அந்த உண்மையுள்ள உயிராற்றல் உள்ள விசுவாசத்தை கடவுளிடம் எடுத்து வைக்க நம்மால் தயக்கம். அதனால்தான் புதுமைகளும் புண்ணியங்களும் இன்னும் நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில இந்த 2 விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். கடவுள் இந்த இறைமகன் இயேசு மனிதனாக இந்த மண்ணில் பிறந்தது, இந்த உலகத்திலே வந்து எல்லா வேதனைகளையும் அனுபவித்தது, அவருடைய செல்வங்களை எல்லாம் துறந்து ஏழ்மை நிலைக்கு வந்தது, நமக்காக அந்த சிலுவையிலே அடி வாங்கி உதவங்கி அறையப்பட்டு இறந்தது எல்லாமே நாம் நிலை வாழ்வை பெறுவதற்காகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம். எப்போ எனக்காக நான் நிலையான வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் இது அனைத்துமே ஏற்றுக்கொண்டார் என்ற மனப்போக்கு நமக்குள் வருகிறதோ, அப்பொழுது எனக்குள் உண்மையான உயிர் ஆற்றல் மிக்க அந்த விசுவாசமானது உந்தி தள்ளும். அந்த விசுவாசம் புதுமைகளையும் புண்ணியங்களையும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அள்ளி கொண்டு வரும். அதற்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்திலும் அந்த புதுமைகளை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் கொடுப்பார். அந்த சக்தி வாய்ந்த விசுவாசம் நம் உள்ளங்களிலிருந்து ஊற்றெடுக்கக்கூடிய அந்த ஆறுதலையும் ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியிலே ஜெபிப்போம். ஆமென். நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதமான நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். சிறப்பான விதத்தில் நம்முடைய தாய் திருச்சபையை வழிநடத்தக்கூடிய பாப்பரசர், ஆயர் பெருமக்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுமக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் அவருடைய அன்பாலும் ஆசீர்வாதத்தால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடு. இன்றைய திருப்பலி கருத்துகளுக்காக ஜெபிப்போம். நம்மை யாரெல்லாம் நம்முடைய ஜெப உதவியை கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக இந்த கல்வாரி பலியில் மன்றாடுவோம். இன்னும் நோயினாலும் பலதரப்பட்ட வேதனையினாலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் மன்றாடுவோம். அந்த நல்ல தேவன் அவருடைய அந்த ஆசீர்வாதம் நிறைந்த அந்த தொடுதலினால் அவர்கள் சுகம் பெற இந்த கல்வாரி பலியிலே இந்த தருணத்தில் நாம் மன்றாடி ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, இதோ இந்த அற்புதமான வேளையிலே எங்களுடைய விருப்பங்களை, வேண்டுதல்களை விசுவாசத்தோடு உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். அப்பா, நீர்தாமே கருணையோடு கண்ணோக்கி நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தினுடைய நிமித்தம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் அள்ளி கொடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பொன்னான வாழ்வை உடமேட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. பொன்னான வாழ்வை உடமேட்டு வைத்தோ, பூவாக
பூவாக மனம் வீச வைத்தோ. ஆண்டவரே அனைத்து புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொழிவாக செய்வாய் ஆண்டவனே. உம்மருளோடு அணைப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ, கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. உம் பலியோடு சேர்ப்பாய். அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் கல்வாரி பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்பதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதிமாகும், எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது போது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது போது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாக இணைந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான நேரம். ஆண்டவருடைய ஆவி இறங்கி மனிதனால் உருவாக்கிய இந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய உடலாக இரத்தமாக மாற்றுகிற நேரம். நாம் கண்களை மூடி கைகளை கூப்பி, வள்ளம் நிறைந்த இறைவா, இந்த அப்பத்தை ரசத்தையும் உடைய உடலாக இரத்தமாக மாற்றுவது போல எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் அப்பா என்று உருக்கமாக சொல்லிப்போம். வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவை
திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தும். தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உம் இறப்பினை அறிக்கையிட்டோ உம் உயிர்ப்பையும் எடுத்துரைப்போ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணஞ்சமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தனர். தந்தையே, இன்றைய திருப்பலி கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா குடும்பத்திற்கு இறைவன் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கு நன்றியாகவும் தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உடம்புல சுகத்தை தர வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். குமாருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கொண்டாடுகிறோம். விக்டர் அமல்ராஜ், ஜாஸ்மின் ஜாஸ்மினுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகள் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அருளை இறைவன் தர வேண்டும் என்று நீ நிறைவாக அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களிடம் யாரெல்லாம் ஜெபோதியை கேட்டிருக்கிறார் அத்தனை பிள்ளைகளுக்கும் உடைய ஆவியுடைய ஆற்றலால் அவர்களுக்கு நிறைவான வல்லமையை தர வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் சொல்லிகளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தோம். புனித சவேரியார், சலேசியார், தோமையார், அந்தோனியார், அல்போன்சம்மா மற்ற புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நம் அன்பு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கமாக இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றி பெறுக. உமது ஆட்சியில் வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுதருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு நிறையமாக கொடுக்கிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. இந்த அற்புதமான வேளையில் எங்களுடைய குற்றம் குறைகள், பாவக்கரைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் உம்மீதும் உடைய திரு அவை மீதும் உள்ள நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சமாதானத்தையும் எங்கள் உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் அளித்தருள் திருமணம் கொள்கிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை இன்பத்தோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் இத்திருவுடலும் இரத்தமும் எங்களுடைய நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் நம்முடைய பரிவிரக்கத்தினால் எங்களுடைய உள்ளங்களை உடல்களை குணமாக்கும் அருமருந்தாயினர். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இன்று நம் மத்தியிலே நமக்காக வந்திருக்கிறார். நமக்கு நிலை வாழ்வை கொண்டு வந்த தெய்வம் இவர்தான். இந்த அன்பு ஆண்டவருடைய விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில் வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசுவில் எனதர்மை சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையோடு இணைந்து நாம் பொதுக்காலத்தினுடைய 13ஆம் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். கண்டிப்பாக இறைவனுடைய மேலான கிருபையினாலும் வல்லமையினாலும் அவருடைய சிறகுகளின் அடியிலே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தடுமாறு வேளைகளிலே அவருடைய மேலான வழக்கரமானது நம்மை தாங்கிக் கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். இன்று, அதாவது வருகின்ற வாரத்திலிருந்து 4 மாவட்டங்களில் ஆலயங்களை திறக்கலாம் என்று நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அனுமதியின் கீழே நாம் போய் படிக்கும் பொழுது தரிசனத்திற்கு மட்டும் ஆலயத்தை திறந்து வைக்கலாம், எந்த ஒரு வழிபாடு நிகழ்வுகளும் நடத்தக்கூடாது என்றும் அதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எனவே நமக்கு மறுபடியும் நல்ல செய்தி வரும் வரை நாம் கண்டிப்பாக, நீங்கள் ஆலயத்திற்கு வேண்டுமானாலும் வரலாம், ஆலயம் திறந்திருக்கும், ஆனால் திருப்பலி நடைபெறாது. அதுவரை நல்ல செய்தி வரும் வரை நாம் காத்திருப்போம், ஜெபிப்போம். மறை மாவட்டத்திலிருந்து எந்த செய்தி வந்தாலும் உங்களுக்கு உடனடியாக நான் தெரிவித்து அதன்படி நான் செயல்பட உங்களுக்கு நான் அறிவிப்பு கொடுப்பேன். எனவே தொடர்ந்து நாம் ஒருவருக்கொருவர் இந்த ஜெபத்தில் ஈடுபடுவோம். விருப்பமுள்ளவர்கள் வந்து நம்முடைய நற்கருணை ஆலயம் திறந்திருக்கிறது, ஆலயமும் திறந்திருக்கும், நீங்கள் ஜெபிக்கலாம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற நாம் இணைந்து ஜெபிப்போம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்று நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பையும் அற்புத அன்னையினுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.